தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறது? क्वेश्चंस பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சோ அப்புறமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கடைசியா கேட்டுக்கலாம். ஓகேவா? क्वेश्चंस பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே. தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்காக திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறது? அஞ்சலை அம்மாள், முதுலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம், அம்புஜத் அம்மாள். சோ யாரு? மூவலூர் ராமாமிர்தம். ஓகேவா? சோ வெரி குட். ஃபாஸ்டா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க லைவ்ல இருக்கிறவங்க. சோ இன்னும் நிறைய பேர் வரல. சோ இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? மேம் நானும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆதிதுரை டிஎன்பிஎஸ்சிக்கா? ஸோ நான் இப்போ வந்து பிசி கிளாஸஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி ஆன்லைன்றது நான் வந்து யூடியூப்ல இருப்பேன். அதை தவிர்த்து என் பேக்ஸ் ஏதாவது வந்தா போவேன். அப்படி இல்லாட்டி இப்போ வந்து பிசிக்கு கரண்டா தமிழுக்கு போயிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆன்லைன்ல இவ்வளவுதான் என்னோட ஷெட்யூல். ஓகேவா? மூவலூர் ராமாமிர்தம். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவி திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அவர்களின் பெயரில் வழங்கி வருகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட், பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என போராடிய போது மலாலாவின் வயது. ஸோ ரிப்பீட்டட் அப்பப்போ வரதான் செய்யும், மேனேஜ் பண்ணிக்கோங்க. 13, 12, 14, 15. சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா இருக்கலாம், பட் மேனேஜ் பண்ணிக்கோங்கம்மா. வெரி குட், வெரி குட், சூப்பர். மலாலாவின் வயது என்ன? பெண் கல்வி வேணும்னு அவங்க போராடும் போது அவங்களுடைய வயது 12. ஓகேவா? 12 வயதுல தான் மலாலா போராடினாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த கல்வி உதவி திட்டம் பட்டமேற்படிப்புக்கு வகை செய்கிறது? எந்த கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு வகை செய்கிறது? சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம், ஈவேரா நாகம்மை இலவச உதவி திட்டம், மணியம்மையார் கல்வி உதவி திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி கல்வி உதவி திட்டம். என்னது? பட்ட மேற்படிப்புக்கு வகை செய்யக்கூடிய கல்வி உதவி திட்டம். நிறைய ஸ்கீம்ஸ் எஜுகேஷனல் ரிகார்டிங்கா கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ அந்த வகையில மேற்படிப்பு படிக்கிறதுக்காக, ஓகேவா, சோ அந்த வகையில மேற்படிப்பு படிக்கிறதுக்காக சில உதவி திட்டங்கள் இருக்கு. அதுல குறிப்பிடத்தக்க உதவித்தொகை என்னது? வெரி குட், ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்ட்மா, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். சூப்பர், நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறீங்க. ஒரு சில பேர் டிஏன்னு கொடுக்குறீங்க. சோ கரெக்ட் ஆன்சர் ஈவேரா நாகம்மையார். சோ ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் வரவும் ஞாபகப்படுத்துங்க. 50க்கு அப்புறம் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா சொல்லணும். ஓகேவா? ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம். முப்பெண்மணிகள் வரலாறு என்ற நூலினை இயற்றியவர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். முப்பெண்மணிகள் வரலாறு என்ற நூலினை எழுதியவர்? நீலாம்பிகை அம்மையார், நீலாம்பிகை அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி, சாவித்ரிபாய் பூலே, ஈதா, ராஜேஸ்வரி அம்மையார். யார் எழுதினாங்க? முப்பெண்மணிகளின் வரலாறு என்ற நூலினை எழுதியவர் யாரு? நீலாம்பிகை அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி, சாவித்ரிபாய் பூலே, ஈதா, ராஜேஸ்வரி அம்மையார். ஓகே, சோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ½ மினிட் டைம் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ ஆன்சர் நீலாம்பிகை அம்மையார். சோ ஒரு ஃபர்ஸ்ட் 50க்கு வேணா நம்ம 1 மினிட் எடுத்துக்கலாம். சோ அடுத்தடுத்து நம்ம ஃபாஸ்டா போலாம். ஓகேவா? வில்வால், வில்வால் இலக்கண குறிப்பு தருக. வில்வால் இலக்கண குறிப்பு தருக. உவமை தொகை, உருவகம், உம்மை தொகை, வேற்றுமை தொகை. வில்வாலினுடைய இலக்கண குறிப்பு என்ன? உவமை, உருவகம், உம்மை, வேற்றுமை. வெரி குட். என்னதுமா? வில்லும் வாளும். எப்படி எழுதணும்? வில்லும் வாளும் எழுதணும். வில்லும் வாளும். ஓகேவா? வில்லும் வாளும். உம்மை தொகை, உம்னு வருதா? மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது உம்மை தொகை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வில்வால் இலக்கண குறிப்பு உம்மை தொகை. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டும் நூல். கற்ற பெண்ணின் குடும்பமே
பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ திருக்குறள், நான்மணிக்கடிகை, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டும் நூல். வெரி குட். சான்சர் குடும்ப விளக்கு. பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய குடும்ப விளக்கு. நல்லா பாருங்க, கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக விளங்கும் என்பதை காட்டும் நூல் குடும்ப விளக்கு. ஓகேவா? விதையாமை நாறுவ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. உரையாமை சொல்லும் உணர்வு. ஓகேவா? விதையாமை நாறுவ வித்துல, விதைக்காமலேயே முளைக்கக்கூடிய விதைகள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கு. அது போல அனுபவத்தினால் அறிவுரை சொல்ல, சான்றோருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களும் உள்ளன என்று கூறக்கூடிய பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? ஏலாதி, சிறுபஞ்சமூலம், திரிகடுகம், பழமொழி 400. பூவாமல் காய்க்கும் மரம் இருக்கு. ஓகே, அதே மாதிரி விதைக்காமையே வளரக்கூடிய செடிகள் இருக்கு. இப்பெல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர், சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் யாருமா? ஆசிரியர் ஃபாஸ்டா சொல்லுங்க. சிறுபஞ்சமூலம் சரி. ஆசிரியர் யாரு? வெரி குட். யாரு? காரியாசான். சூப்பர்மா. காரியாசான். ஓகேவா? வெரி குட், வெரி குட். சூப்பர்மா. நைஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. விதையாமை. விதையாமை இலக்கண குறிப்பு தருக. விதையாமை. விதையாமை இலக்கண குறிப்பு தருக. எதிர்மறை தொழிற்பெயர், ஈறுகெட்ட எதிர்மறை தொழிற்பெயர், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், வினைமுற்று வினையெச்சம். விதையாமை இலக்கண குறிப்பு என்னமா? விதையா ஆணு வந்துட்டாலே என்ன? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஒரு சின்ன கரெக்ஷன். விகுதி பாருங்க. விகுதி என்ன இருக்கு? மை விகுதி வந்திருக்கா? மை விகுதி என்ன? தொழிற்பெயர் தானே. மை விகுதி அப்படின்னா தொழிற்பெயர். அப்படின்னா ஆ சவுண்ட் வந்திருக்கிறதுனால எதிர்மறை. ஓகே, சோ இங்க பாருங்க, எப்பயுமே இந்த இடத்துல என்ன இருக்கு? மை விகுதி தொழிற்பெயர் வந்திருக்கு, ஆன்றது எதிர்மறை. சோ ஆன்சர் கரெக்ட் பண்ணிக்கோங்கம்மா. எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர் தான் கரெக்ட். ஓகேவா? மை விகுதி வந்திருக்கு, தொழிற்பெயர் விகுதி. ஆ வந்திருக்கு, எதிர்மறையினுடைய விகுதி. சோ ஆன்சர் எதிர்மறை தொழிற்பெயர். விதையாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர். சோ கரெக்ட் பண்ணிக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க எப்பயுமே. ஓகேவா? சோ நெக்ஸ்ட், நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்று கூறியவர். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே நல்ல முறுக்கு ஏற்படும் என்று கூறியவர். நேரு, பெரியார், அண்ணா, பாரதிதாசன். நேரு, பெரியார், அண்ணா, பாரதிதாசன். யாரு சொன்னாங்க இத? நல்ல வரலாறுகளை படிக்க படிக்கதான் இளம் நெஞ்சினிலே புது முறுக்கு உண்டாகும் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. ஓகேவா? அறிஞர் அண்ணா அப்படின்றது சரியான விடை. ஓகேவாமா? சூப்பர்மா. நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேரு கரெக்ட் ஆன்சர் கூட கொடுத்தீங்க. சோ நெக்ஸ்ட், அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ். அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ். குடியரசு, திராவிட நாடு, விடுதலை, புரட்சி. குடியரசு, திராவிட நாடு, விடுதலை, புரட்சி. சோ ஆன்சர் என்னது? அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றியது திராவிட நாடு. ஓகேவா? சோ கரெக்ட் ஆன்சர் திராவிட நாடு அப்படின்றதுதான் சரியான விடை. ஓகேவா? வெரி குட்.